மக்களே, நான் உங்கள் அட்வென்ச்சர். இப்போ பாருங்கள், ஏரிக்கு வந்திருக்குங்க மக்களே. பெரிய ஏரியில் எதுக்கோசம் வந்திருக்குன்னா, இன்றைக்கி நத்தை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மற்ற இடத்துல எவ்வளோ நத்தைங்க இருக்குது பாருங்கள் மக்களே. எப்போ நினச்சி கூட பார்க்க முடியலைங்க, அவ்வளோ நத்தை இங்கே பாருங்களேன். செத்து போய் மேலே வந்து கிடக்கு. இப்போது நம்ம இந்த ஏரியில் அந்த நத்தைங்களை தான் எங்கன்னா தேடி கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க தேடி கண்டுபிடிக்கலாம் மக்களே. இப்போ பெரிய பெரிய நத்தைங்கள்லாம் இந்த ஏரியில் இருக்குன்றாங்க. இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு அங்கேயும் எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கு மக்களே. வாங்க தேடலாம். இதா கிடைக்குதா மக்களே. வீடியோ பார்த்த நேரம் இங்கே பாருங்க, தெரிஞ்சுங்களா மக்களே. பெரிய நத்தை ஒன்று கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு. கையில் பாருங்கள், சின்ன சின்ன நத்தை தான் இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்மளுக்கு பெரிய நத்தை கிடச்சிருக்கு. எப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நத்தை வேட்டைக்கு வந்துருங்க. நத்தை வேட்டையில் நம்மளுக்கு நிறைய நத்தை கிடச்சிருக்கு. இப்பயும் தேடிட்டு தான் இருக்கேன், நத்தை எதனா கிடைக்குதான்னு. ஆனால் இங்கேயும் இவ்வளோ நத்தையும் மக்களே மொத்தம் செத்துட்ருக்கு. கொக்குலாம் நிறைய அடித்து சாப்பிட்ருக்கு பாருங்களேன். கரை ஓரம் ஃபுல்லாக நத்தை ஓடுங்க தாங்க இருக்குது மக்களே. அவ்வளோ நத்தைங்க இருக்குது, நத்தை ஓடுங்களாக தான் இருக்குது. இது வந்து சின்ன சின்ன நத்தை ஓடு. இதுதான் இருக்கிறதுல இப்போ மிகப்பெரிய நத்தை. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப கறி அதிகமாக இருக்கும், மற்றதெல்லாம் கம்மியாக இருக்கும். சின்ன சின்ன நத்தை, அது க்ளீன் பண்ணதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மக்களே. நீங்கள் இதுக்கு முன்னாடி நத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட்றீங்களேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது இந்த நத்தை வேட்டை இதோட முடியுது. அடுத்த வீடியோவுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய் மக்களே. மக்களே, கிட்டத்தட்ட அவ்வளோ நத்தைகளை பிடிச்சிக்கிட்டோம். நத்தைகளை பிடிச்சிட்டு இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன், வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வந்து அவ்வளோ நத்தைகளை பிடிச்சேன் தெரியுங்களா. நத்தைங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கணும். வெயில் வேறு அதிகமாக இருக்குது. அதனால் நத்தைங்கள் எங்கேயும் கிடைக்கிறதே இல்லைங்க. நிறைய இடத்துல நத்தைங்க எதுக்காக சாப்பிட்றாங்கன்னா, உடல் சூடு குறைக்கிறதுக்கும் மூளை பிரச்சனைக்கும். அதனால தாங்க நத்தைகள் அதிகமாக சாப்பிடப்படுது. அப்படி விரும்பிதான் அவ்வளோ நத்தைகளை நான் பிடிச்சேன். அந்த நத்தைகள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன அழகாக இருக்குது. நான் வீட்டில் போய்ட்டு அதெல்லாம் சமைச்சு சாப்பிட போகிறேன் மக்களே. அதுக்கோசம் பாருங்கள் எவ்வளோ தூரம் நடக்க போகிறேன்னு. கிட்டத்தட்ட அதோ தெரிஞ்சுங்களா, அங்கே தாங்க இருக்குது நம்ம ஊர். அவ்வளோ பெரிய ஊருக்கு இப்போது இங்கேருந்தே நான் நடந்து போக போகிறேன். இந்த நடக்கிறதுல நடந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள். கிட்டத்தட்ட 2 to 3 கிலோமீட்டர் மக்களே நான் நடந்து போகிறேன். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. நீர்நிலையெல்லாம் இருக்கும், நீர்நிலையில் நத்தைகள்லாம் அங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் ஒரு நீர்நிலை இருக்குது. அந்த நீர்நிலையில் நத்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போயிட்டு எதனா நத்தைகள் இருக்கான்னு தெரியலாம். அங்கே பறவைகள் அங்கேயும் இங்கே பறந்து போயிட்டுருக்கு. கீழே ஃபுல்லாக கூழாங்கற்களாக இருக்கு பாருங்கள் மகளே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கூழாங்கற்கள். இது வந்து காட்டுப்பகுதின்னு சொல்லுவாங்க. விலங்குகள்லாம் நிறைய வாழும் அந்த இடத்துல. ஒரு நீர்நிலை அழகாக இயற்கையோட படைப்பே பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஏரியில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தண்ணி வருதுங்க. இந்த வாழற விலங்குகளுக்கு இந்த இடம் ரொம்ப பொக்கிஷமாக இருக்குது. அப்படி தான் இந்த ஒரு நீர்நிலை பாருங்களேன் எவ்வளோ அழகாக பொக்கிஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதுங்க மக்களே. ஆனால் என்ன ரொம்ப களங்களாக இருக்குது. இதில் எங்கே நம்ம நத்தையை தேட ஓரமாக எதனா நத்தை இருக்கா பார்க்கலாம் வாங்க. எங்கங்க இந்த ஒரு தண்ணியில் இப்போது இறங்கி நம்ம எங்கே இதில் நத்தையை தேடத்து. அந்தளவுக்கு இதில் நத்தை ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். மக்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ இந்த இடம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுலாம் ரொம்ப சூடாக இருக்குங்க. நத்தைங்க அங்கேயும் எங்கேயும் இல்லை, எல்லா பக்கமும் இங்கே பாருங்கள். ஆனால் நீர்நிலை மட்டும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இவ்வளோ பெரிய நீர்நிலையில் நத்தைங்க இருக்காது. ஆனால் விலங்குகள் இங்கே இப்போ கூட நிறைய பறவைகள் தண்ணீர் குடிச்சு நின்று. நைட்டில் வந்து முயல்கள்லாம் இருக்கும். முயல்கள்லாம் வந்து தண்ணி இருந்தது ரொம்ப அழகான இடம். இந்த இடத்துல வந்து முயல்களும் நிறைய வசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஒரே வாட்டி தான் நேரில் பார்த்துருக்கேன் மக்களே. நான் அப்படி அந்த பக்கம் அது வரைக்கும் அந்த சாலையில் நடந்து வந்துகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு முயல் வந்து என்னை கிராஸ் பண்ணி கிடுக்கிட்டு ஓடிச்சு மக்களே. அப்போது நான் ஒரே வாட்டி தான் பார்த்துருக்கேன். மற்ற டைம் எப்பயுமே இந்த ஒரு இடத்த பார்த்ததில்ல. போகலாம் வாங்க. இப்போது நான் அப்படியே இங்கே எதுவும் இல்லை, என்னால் அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவேன். இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஒரு ஏரியில் வேணால் நம்மளுக்கு நத்தைகள் கிடைக்கலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம நடந்து போனோன்னா அந்த இடத்துல ஒரு ஏரி இருக்குது.
ஆனால் ஏரிகளில் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏரிகளில் தண்ணியும் ரொம்ப அதிகமாக வற்றிட்டு இருக்குது. எல்லாம் இந்த இடத்துலே பாருங்கள், இந்த இடத்துல தண்ணி எவ்வளோ இருக்குது தெரியுமா? இங்கேருந்து இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும். ஆனால் தண்ணி குறைஞ்சி சின்ன கால்வாய் அளவு தான் இப்போதைக்கு தண்ணி இருக்குது. அந்தளவுக்கு வெயில் எல்லா இடத்துலையுமே சுட்டரிக்குது மக்களே. உங்களை எல்லாரையும் வெயில் சுட்டரிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா வெயில் வேதனைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா பக்கத்துலேயும் வெயில் ரொம்ப அதிகமாக அடிச்சிட்ருக்கு மக்களே. அவ்வளோ வெயிலோட தாக்கம் இந்த பக்கமோ அந்த பக்கமோ இந்த பக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அடிச்சிட்ருக்கு. வெயிலோட தாக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. எனக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றாய் போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். இங்கே நம்ம போகிறோம், வீட்டுக்கு போகிறோம் இருக்குங்களா. அந்த நீர்நிலை இங்கே வந்து இணைக்குது மக்களே. அவ்வளோ பெரிய ஏரியில் அப்படின்னு அங்கேருந்து இது வரைக்கும் வந்து இணைக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் தண்ணியே இல்லைங்க. ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலையும் இந்த இடம் வந்து தண்ணி அப்படியே ஃபுல்லாக நிற்கும் மக்களே. இந்த காட்டு பகுதி ஃபுல்லாக தண்ணி நிற்கும். அப்படியே விலங்குகள் அந்த பக்கம் இந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் மக்கள் அப்படியே தண்ணியிலே போயிட்டு வருவோம், ஜாலியாக இருக்கும். ஆனால் இப்போது தண்ணி இல்லாமல் வறண்டு கிடக்கும் இடங்கள் என்ன பண்ணுறது மக்களே. வெயில் அந்த அளவுக்கு காயுது. இன்னும் மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகலை. மழை காலம் ஸ்டார்ட் ஆனாவது இப்போ மழைகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பாருங்கள், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காருங்க. அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நான் இவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்கேன், எனக்கே தண்ணி தாங்க எடுத்துகிட்ருக்கு இப்போ பயங்கரமாக. எப்போ தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. அந்த அளவுக்கு எனக்கு போதுடா சாமி, நத்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு தண்ணி தாகம் எடுத்துகிட்ருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. பாருங்கள், யாருமே இல்லை, யாருக்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருண்டு வீந்தா இப்போ நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் கூட கிடையாது. ஈவினிங் டைம் மேலே தான் வந்து குழந்தைங்கள வந்து இந்த பக்கம் நடந்து போவாங்க. அப்போ தான் பார்த்து எதனா நம்மளை பார்த்து கவனிக்கணும். இல்லைனா அது வரைக்கும் எதனா ஒரு வண்டி போனால் தான் உண்டு. யார் பாருங்கள், இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருக்கேன், ஒருத்தர் கூட நம்ம பக்கம் வரவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அக்ஸரிவான பிளேஸில் தான் நம்ம இப்போ போயிட்டு வந்திருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் மக்களே. கிராமத்தில் வாழ்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வாழலாம் மக்களே. ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஜாலியாக போகலாம் வரலாம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். அப்பா, இவ்வளோ தூரம் வெயிலில் நடந்து வந்ததுக்கு கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுப்போம் மக்களே. இங்கே பாருங்கள், இது கூட காட்டுக்கொடி பழம்னு சொல்லுவாங்க, அது எடுத்துங்களா. ஆனால் இயற்கையில் நிறைய பழங்கள் இருக்குது. இது ஒரு ஈச்ச மரம். ஈச்ச மரத்தில் என்றைக்கு காய் காய்க்குன்னு தெரில. வெயிட் பண்ணி காத்திருப்போம். ஈச்ச மரத்தில் காய் காய்ச்சா பறித்து சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட அடுத்த சீசன் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். காய் ஆரம்பிச்சுன்னா யார் அப்போ பறிக்கிறான்னு தெரியல மக்களே. அப்போ வந்தாலும் 6 நாள் வந்து பறித்து சாப்பிட்றாங்க. இயற்கை வந்து யாருங்க பொதுவாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது மக்களே. என்னதான் நகரத்தில் என் வீடு என் மரம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வர சொல்ல இயற்கையை வந்து தனித்து இருக்குங்க. யாரோனா எது வேணால் வந்து எடுத்துக்கலாம், இயற்கை வந்து கேட்காது. ஆனால் இயற்கையை நம்மளை அதுக்கிட்ட இருந்து எவ்வளோ எண்ணெய் எடுத்துக்க முடியுமோ கொடுத்துட்டு தான் இருக்குது. எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பாதுகாப்பு மக்களே. ரொம்ப கஷ்டப்பட்டு இயற்கையை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரோடு பாருங்கள், ரோடு இப்போ தான் மெயின் ரோட்டுக்கு வந்துருக்கோம். மெயின் ரோட்டில் பாருங்கள், மீன் பிடிச்சிட்டு ஒரு ஃபேமிலி போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. இது வரைக்கும் யாரும் வரல, நம்ம மட்டும்தான் தனியாக அந்த ஏரிக்குள்ளே இருந்து நடந்து வந்தோம். ரொம்ப நாளாக நத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அங்கே போயிட்டு வந்தேன். நம்மளுக்கும் கொஞ்சம் நத்தையில் கிடச்சிருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் வேண்டியதாக இருக்குது. வெயில் இப்போ தான் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தூரத்தில் யாரும் நடந்து வராங்க. அதுதான் பார்த்துட்ருக்கேன். என்னடா பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அங்கே நண்பர்களே எல்லோரும் ஒன்றாய் போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? பீச்சுக்கு போகிறோம்.
பீச்சு போல் தான் ஒரு அழகான இடத்த வந்து வந்தோம் நமக்குள்ளே. அந்த அளவுக்கு ஒரு அழகான பிளேஸ் தான் அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போது இந்த வழியில் தான் நடந்து வந்தோம். நம்ம நடந்து வந்த பாதையும் நல்லா இருந்தது. மக்கள் எல்லாரும் அந்த பக்கமும் இந்த பக்கம் நடந்து போனாலும் நம்ம அடுத்தது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து ஒரு அழகான இடத்துக்கு தான் நடந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் நம்ம வீட்டுக்கு போய் சேரத்துக்கு. போகலாம் வாங்க.